Jesus is alive today. ஆண்டவர் இன்றும் உயிர் வாழ்கிறார். நம்முடைய ஜெபம் கடவுள் கேட்காத முறையில் அல்ல, நம்முடைய கண்ணீர் ஆண்டவர் பார்க்காத முறையில் அல்ல. He sees it, he listens it. தக்க சமயத்தில் பதில் தருவார். Praise the Lord. அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. திருவிழியத்தை கரங்களில் எடுப்போம். திருப்பாடல்கள் 46. திருப்பாடல்கள் 46 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும். திருப்பாடல்கள் 46. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கண் உற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருங்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கிறார், அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரைதோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. வேற்றினத்தார் கலக்கமுற்றனர், அரசுகள் ஆட்டம் கண்டன. கடவுளின் குரல் முழங்கிற்று, பூ உலகம் கரைந்தது. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை. உலகின் கடை எல்லவரை போர்களை தடுத்து நிறுத்துகின்றார். வில்லை ஒடிக்கின்றார், ஈட்டியை முறிக்கின்றார், தேர்களை தீக்கு இரையாக்குகின்றார். அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன். பூ உலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுள் நமக்கு அரண். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. அன்பு பிள்ளைகளே, என்னுடைய வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். 3வது வசனம், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை. பாரதியாரா பாரதிதாசனா? அதுக்கு முன்னாடியே தாவீது பாடிட்டாரு, அச்சம் என்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற அலைக்கழிக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும் என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, அச்சம் என்பதில்லை. வை there is no fear. அடுத்த வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது? ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறையமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கிறார். He is the center of your life. கடவுள் உன் வாழ்க்கைக்கு நங்கூரமாக மையமாக மாறும் பொழுது அப்படி மாதட்டி சொல்ல முடியும், அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. Praise the Lord. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? அந்த சந்தோஷத்தோடு நிறைஞ்சு உரத்த குரலில் சொல்லுவாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு இருப்பவங்க மட்டும் சொல்லுங்க, அல்லேலூயா. Praise the Lord. I love you Jesus. February is the month of lovers, so we say I love you Jesus. I love you Jesus. இயேசுவே, நான் உம்மை அதிகமாக அன்பு செய்கிறேன். அதிகமாக, அதிகமாக. நீர் என் வாழ்க்கைக்கு நங்கூரம், அச்சாணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அப்படி தானே? ஒரு பழைய பாடல் அது சேர்ந்து உலகம் இந்த மாதத்தோட, இந்த மாதம் லவ்வர்ஸ் மந்த் அப்படின்னு கொண்டாடுது. திருச்சபையில் இந்த மாதத்திற்கு ஒரு நல்ல, இந்த மாதம் எதற்கு ஒப்பு கொடுக்கிறது திருச்சபை?
மரியா அடிச்சு விடுங்க, காசா பணமா ஏதாவது ஃபாதர். திருக்குடும்பம், திருக்குடும்பம், ஜீசஸ், மேரி, ஜோசப், சூசை, என்ன இயேசு, மரி, சூசை. இவங்க 3 பேர் சேர்ந்த அந்த திருக்குடும்பத்தை இந்த மாதத்திற்கு திருச்சபை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது. பாருங்க, the true love is there in the family. Praise the Lord. உண்மையான காதல், உண்மையான அன்பு அது குடும்பத்தில் இருக்கிறது, பெற்றோர்களிடமிருந்து இருக்கிறது, பிள்ளைகளுக்கு கணவன் மனைவிட்டு இருக்குது. டோன்ட் சர்ச் எனிவேர், டோன்ட் சர்ச் த ட்ரூ லவ் அவுட் ஆஃப் யுவர் ஃபேமிலி. ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். குடும்பத்திற்கு வெளியில் உண்மையான அன்பை தேடாதே, கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. அதனால் சந்தோஷமாக இந்த பாடலை ஆண்டவரை ஆராதிப்போம், மகிழ்வோம், மகிழ்வோம் தினமாக. தெரியுமா அந்த பாட்டு? தெரியுமா? தெரியாதவங்க கை தூக்க பார்க்கலாம். ஃபாதர் எனக்கு தெரியாது ஃபாதர் இந்த பாட்டு. ஐயோ கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. ஐயோ புது கிறிஸ்தவங்கன்னு நினைக்கிறேன், புது கிறிஸ்தவங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. சந்தோஷமாக உற்சாகமாக, வெறும் வார்த்தையில் அல்ல, உள்ளார்ந்த இங்கேருந்து அடி வயிற்றிலிருந்து என்ன வரணும்? The happiness, the true happiness. மகிழ்வோம், மகிழ்வோம். Praise the Lord. Hallelujah. Yes. 1 2 3 start. கரங்களை தட்டி உற்சாகமாக. நம்மை மீட்ட கடவுள், பார்த்தளத்தில் நம்மை சொந்தமாக்கியவர். You belong to God. You belong to God. பார்த்தளத்தில் சொந்தக்காரர் உள்ளத்தில் இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர். ஆனந்தமே இது மாபெரும் so blessed. ஆனந்தமே பாக்கியம், பாக்கியம் இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலம், இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர். இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர். எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தாயின் உதரத்தில் இருக்கும் போதே உன்னை தேர்ந்தெடுத்த கடவுள். Not yesterday, not just before, but from the beginning of the world. உலகம் தோன்றுவதற்கு முன்பே உன்னை முன்குறித்து வைத்த கடவுள். He knows you in and through. நீ இருக்கக்கூடிய நிலையில் உன்னை அன்பு செய்பவர், தேர்ந்தெடுப்பவர். ஆண்டவரை விட்டு தூர போனாலும் துரத்தி துரத்தி வருவார். பின்தொடர்ந்து வரக்கூடிய அன்பு. என்னை குளித்து விட்டார், தூரம் போயினும் சின்ன சிறு வயதில் என்னை குளித்து விட்டார், தூரம் போயினும் தனது ஜீவனை எனக்கும் அளித்து தனது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளும் ஆனந்தமே மாபெரும் பாக்கியமுள்ள ஜனமே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. கரங்களை தட்டி இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர்.
பாதலம் இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இந்த பாதலம் இந்த பாதலத்தில் சொந்தக்காரர். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். எஸ், ஜீசஸ் believes you. ஆண்டவர் உன் மேல நம்பிக்கை வைக்கிறார். கடவுள் நம்புறார் உன்னைய. It's not that you who believe God, but God believes you. உன் மேல நம்பிக்கை வைக்கிறார். இந்த நம்பிக்கைக்கு உகந்த பிள்ளையாக வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானம் எடுப்போம். எந்த சூழ்நிலையிலும் whatever circumstances may be, துன்பம், கண்ணீர், தனிமை, வருத்தம், பாவம், whatever may be, ஆண்டவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்காது. சூழ்நிலை அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். உணர்ந்து பாடுவோம். எந்த சூழ்நிலையும் அவர் என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வார். ஆனந்தமே everyone, எல்லாரும் 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 ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலம் சொந்தக்காரர். I belong to God. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாகினார். பாதலம் இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. ஆமென். மகத்துவம் ஞானமும் சக்தியும் பெருமையும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் என்னை உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் என்னை உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். அவர் லைஃப் இஸ் நாட் எண்டட் ஹியர். இந்த உலகம் முடிவு அல்ல, உலக முடிவு அல்ல.
resurrection. உயிர்ப்பின் மக்கள், உயிர்ப்பின் மக்கள். எதிர்நோக்கோடு வாழ கற்றுக்கொள்வோம். எதிர்நோக்கோடு. விண்ணகமே நமக்கு தாய் நாடு. ஆடி பாடி மகிழ, நிலையான இன்பத்தில், நிலையான உறவில் ஆண்டவரோடு ஆடி பாடி மகிழ. எதிர்நோக்கோடு பாடுவோம். I belong to heaven. Heaven is my citizenship. வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அணிபாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அணிபாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. எவ்வளவு பேர் பெற்ற ஜனமே, பேர் பெற்ற ஜனமே, பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமான மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர். Yes, 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 yes. உன்னை சொந்தமாக்கி கொண்டீரே, உன்னை சொந்தமாக்கக்கூடிய கடவுள் உன்னை சொந்தமாக்குகிறார். You belong to God. You belong to God. The eternal happiness. நிறைவான மகிழ்ச்சி இயேசுவிடம் உண்டு. இயேசுவிடம் உண்டு. இயேசுவிடம் உண்டு. உண்மையான மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி. என்னை சொந்தமாக்கக்கூடிய கடவுளே நன்றி. ஆண்டவரை பாடி புகழக்கூடிய மக்களிடத்தில் விண்ணகம் உண்டு. விண்ணகம் இங்கு உண்டு. Angels are here. ஆண்டவரை புகழ, ஆண்டவரை புகழ, புகழ 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 புகழ. மீட்பு கிடைக்கும், விடுதலை விடுதலை, மீட்பு கிடைக்கிறது, மீட்பு மீட்பு. ரட்சிக்கப்படுவார், விடுதலை கிடைக்கும், விடுதலை 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 விடுதலை. உள்ளார்ந்த மனதோடு, உள்ளார்ந்த மனதோடு, ஆழத்தோடு ஆழத்தோடு, உள்ளத்தின் ஆழம், உள்ளத்தின் ஆழத்தின் பாக்கியமுள்ள ஜனமே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடு. உன்னை சொந்தமாக்கக்கூடிய கடவுள் உன்னை சொந்தமாக்குகிறார். பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்த கடவுளுக்கு மீது உரிமை உண்டு. உரிமை இந்த பாதல்
authority on you, authority on you. Sin has no power. உடைக்கப்பட்ட மனதோடு ஆண்டவரே உம்மை புகழுகிறோம். உடைக்கப்பட்ட மனம் இயேசுவே, கூக்குரலிட்டு புகழுகிறோம் ஆண்டவரே. நீர் சிந்தித்து துதிக்கிறோம். எங்கள் கவலைகளின் மத்தியில் ஆண்டவரே உம்மை துதிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்களது துன்பத்தின் மத்தியில் ஆண்டவரே உம்மை நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு ஆனந்தம். இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். இரண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா? நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். திருப்பாடலை வாசிச்சு தியானித்தோமே, அமைதி கொண்டு அமைதி கொண்டு அமைதி கொண்டு நானே ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள். In silence, the depth of silence, be still and know I am your Lord and your God. அமைதி கொண்டு உணரு, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை. இயேசுவே, அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜெபத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீர். உணர்ந்திருந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஆண்டவரே, தியாகத்தோடு வந்திருக்கிறேன். எவ்வளவு தொலைவில் இருந்து வந்திருக்கிறேன், எவ்வளவு கஷ்டத்தில் வந்திருக்கிறேன், எவ்வளவு மன வருத்தத்தில் வந்திருக்கிறேன், எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஆண்டவரே, நீர் அதிசயம் செய்வீர். நிறைய தேவைகள் உண்டு, நிறைய தேவைகள் உண்டு ஆண்டவரே. அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், அலைக்கழிக்கப்பட்டு விட்டேன். எங்கேயாவது கிடைக்குமா, எங்கேயாவது கிடைக்குமான்னு. பட் அல்டிமேட்லி ஐ ஃபைண்ட் அவுட், நீர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு உணர்ந்துட்டேன் ஆண்டவரே. நன்மையோ தீமையோ, கஷ்டமோ நஷ்டமோ, நீர் தரட்டும், நீர் தந்தான் எனக்கு நடக்கும். உம்மிடமிருந்து வரட்டும், உம்மிடமிருந்து வரட்டும். நம்பிக்கையோடு நிற்கிறேன். கண்களை மூடி ரெண்டு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்து பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த இடம் முழுவதும், இந்த இரவு முழுவதும் இயேசுவே, உணர்ந்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னை அழைத்து வந்தீர். அந்த அருளோடு நான் ஒத்துழைத்து இங்கே வந்திருக்கிறேன். சோர்வு தரக்கூடிய தீ ஆவி என்னிடமிருந்து விலகி போகட்டும். சோம்பலின் ஆவி என்னிடமிருந்து விலகி போகட்டும். பராக்கிற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஆவி என்னிடமிருந்து விலகி போகட்டும். ஏனோ தானோ என்று இருக்கக்கூடிய ஆவி என்னிடமிருந்து விலகி போகட்டும். விசுவாசத்திற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய ஆவி என்னிடமிருந்து விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். என்னை மீண்டும் மீண்டும் துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய ஆவி என்னிடமிருந்து விலகி போகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நன்மையின் ஆவியானவரே, என்னை ஆட்கொள்ளுங்க. ஆவியான ஆண்டவரை தூய்மை செய்யுங்க. ஆவியான ஆண்டவரை துணை செய்யுங்க. ஆவியானவரே, ஆவியான ஆண்டவரை தூய்மை செய்யுங்க. ஆவியான ஆண்டவரை துணை செய்யுங்க. ஆவியானவரே, ஏராளமான அழுக்கு உண்டு, அழுக்கு உண்டு இருதயத்தில், அழுக்கு உண்டு உடலில், அழுக்கு உண்டு உள்ளத்தில். ஆன்மா எங்கே இருக்குதுன்னே தெரியல. ஆவியானவரே, என் ஆன்மாவை தூய்மைப்படுத்த வந்திருக்கின்றேன். தூய்மைப்படுத்தக்கூடிய இடத்தில் வந்து நிற்கின்றேன். ஆவியானவரே, என்னை தூய்மையாக்கும். ஆவியான ஆண்டவரை தூய்மை செய்யுங்க. ஆவியான ஆண்டவரை துணை செய்யுங்க. நம்பிக்கையோடு, ஆவியான ஆண்டவரை ஆசையோடு தூய்மை செய்யுங்க. ஆவியான ஆண்டவரை துணை செய்யுங்க. தூய வாழ்க்கை வாழக்கூடிய ஆசையை தாங்க ஆண்டவரே. ஜெபிப்புல, holiness is not so far from you. Do not be afraid of holiness. பரிசுத்த வாழ்க்கை வாழ பயப்படாத. அது எட்டா கனி அல்ல, அது வாழ முடியாத ஒரு வாழ்க்கை அல்ல. பரிசுத்த ஆவியார் உன்னில் வரும்பொழுது நடக்கும்.
ஆசைத்து கேளு, ஆசைப்பட்டு கேளு. ஏசப்பா தூய வாழ்க்கை வாழணும், தூய ஆவியானவரே துணை செய்யுங்க. ஆவியான ஆண்டவரை தூய்மை செய்யுங்க. ஆவியான ஆண்டவரே துணை செய்யுங்க. ஆவியானவரே, ஆவியான ஆண்டவரே தூய்மை செய்யுங்க. ஆவியான ஆண்டவரே துணை செய்யுங்க. ஆவியானவரே, நிறைய பயம் இருக்குது. பயம், உன்னுடைய பயத்தை எண்ணி பாரு பிள்ளை. எல்லாத்திற்கும் பயப்படுற, வேலையை நினைச்சு பயப்படுற, குடும்ப பிரச்சனையை நினைச்சு பயப்படுற, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுற, பிள்ளைங்களை நினைச்சு பயப்படுற, பெற்றோர்களை நினைச்சு பயப்படுற. உன் பயங்களை எல்லாம் ஒப்புக்கொடு, நோய்களை ஒப்புக்கொடு. இழந்து போய் நிற்கிறியா விசுவாசத்தை? தட்ஸ் ஆல்சோ இஸ் a fear. ஒப்புக்கொடு, அந்த பயத்தை ஒப்புக்கொடு. விசுவாசத்துல இழந்து போயிடணும்னு பயமா இருக்குது. பாவத்தில் மீண்டும் மீண்டும் வீழ்ந்து கொண்டிருக்கிறனே, பயமா இருக்குது. ஒப்புக்கொடுத்து ஜெபி. ஆவியானவர் உன் பயத்தை மாற்றுகிறார். ஆவியான ஆண்டவரே தூய்மை செய்யுங்க. ஆவியான ஆண்டவரே துணை செய்யுங்க. ஆவியான ஆண்டவரே தூய்மை செய்யுங்க. ஆவியான ஆண்டவரே துணை செய்யுங்க. ஆவியான ஆவியான ஆண்டவரே தூய்மை செய்யுங்க. ஆவியான ஆண்டவரே துணை செய்யுங்க. ஆவியான ஆண்டவரே தூய்மை செய்யுங்க. ஆவியான ஆண்டவரே துணை செய்யுங்க. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. இனி நல்ல இடத்துல செலவு செய்வீங்களா? ஏன்னா செலவு செஞ்சா சேமிப்பீங்க. அப்போ நல்ல இடத்துல செலவு செஞ்சா உங்களுடைய கண்ணை நல்ல இடத்துல இனி செலவு செய்யுங்க. உங்களுடைய காதை நல்ல இடத்துல செலவு செய்யுங்க. உங்களுடைய கையை நல்ல இடத்துல செலவு செய்யுங்க. அப்போ கை தட்டி பாடும் பொழுது நல்ல இடத்துல செலவு செய்கிறீங்க. கை தூக்கி பாடும் பொழுது நல்ல இடத்துல செலவு செய்கிறீங்க. அப்போ நல்ல இடத்துல செலவு செஞ்சால் நல்ல இடத்துல சேமித்து வைக்கிறீங்க. விண்ணகத்திற்காக செலவு செய்தால் ஸோ ஸ்பெண்ட் ஃபார் ஹெவன், சேவ் ஃபார் ஹெவன். ஸ்பெண்ட் ஃபார் ஹெவன், சேவ் ஃபார் ஹெவன். ஆண்டவருடைய அந்த அந்த கண்ணின் மணியில் போல ஒப்பு கொடுங்க. ஸ்பெண்ட் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, செலவு செய்யுங்க, சேமிச்சிடுங்க. பாடுவோம். ஏசு நீங்கள் இருக்கையில் உற்சாகமா. இதெல்லாம் பத்தாது. பக்கத்து வீட்டில் எழுந்திரிச்சிருக்கணும். கை வலிக்கட்டும். கஞ்ச பிசுனாரி மாதிரி செலவு பண்ணாத, தாராளமா செலவு பண்ணு. நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போகவில்லை. நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போகவில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தானே. வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே.
ஆலோசனை தாயும் தகப்பனும் நீங்கள் தானே, தாங்கும் சுமை தாங்கி தாயும் தகப்பனும் நீங்கள் தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்கள் தானே. நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எனக்கு எனக்கு அழகெல்லாம் நீங்கள் தானே, எனக்கு ஆசையெல்லாம் நீங்கள் தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்கள் தானே, எனது ஆசை எனக்கு ஆசையெல்லாம் நீங்கள் தானே. சேர்ந்து தட்டுவோம், உற்சாகமாக தட்டுவோம். இருநீக்கும் வெளிச்சம் நீங்கள் தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்கள் தானே, ரட்சிப்பின் இயேசு. நாங்கள் இயேசு, வழியும் வழியும் சத்தியமும் நீங்கள் தானே, வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்கள் தானே, வழியும் சத்தியமும் நீங்கள் தானே, வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்கள் தானே. வாய் திறந்து பாடுவோமா? இயேசு நீங்க இருக்கையில கரங்களை உயர்த்தி தட்டுவோம். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, கரங்களை பயன்படுத்துவோம், குரலை பயன்படுத்துவோம். நீங்க பார்க்கிறாரு, இப்ப பார்க்கிறாரு. கண்களை மூடி கரங்களை தட்டி குரல் எழுப்பி ஜெபிப்போம். தூய ஆவியானவர் இறங்கும் நேரம், அபிஷேகத்தின் நேரம், அபிஷேக நேரம். வல்லமையுள்ள நாமம், குணப்படுத்தும் நாமம். ஜுவான் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜுவான் என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கையில சோப்பு படும் பொழுது, துணி துவைக்கிற சோப்பு, அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இடுப்பு வலியிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூட்டு வலியிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முடக்குவாதத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜான்சி என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லக்ஷ்மண் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரசன்னா என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களை நாங்கள் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் என்று காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் நாளில் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சரியான இடங்களில் செலவு செய்ய, சரியான நேரங்களை செலவு செய்ய, சரியான நபர்களிடம் செலவு செய்ய, அன்பும் ஆராதனையும் நாங்கள் செலவு செய்யும் பணத்தில், பொருளில், இடத்தில், நேரத்தில், உறவுகளில் இருக்க ஜெபிக்கிறோம். அன்னை மரியே, புனித தாயே, கன்னித்தாயே, திருத்தூதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வென்றாடுங்கள். இங்கு உள்ளவர்களுடைய கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருப்பலியை இவர்களை சாட்சியமாக நிறுத்தும் கருத்துக்களாகவே மாறட்டும். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.